ஸோ ரமலானுக்கு பிறகு நம்ம யார்? நம்மளுடைய ஈமான் தொடருதா? இல்ல அத்தோட முடிஞ்சிருச்சா? தக்வாவுடைய விஷயங்கள் தொடருதா? நம்முடைய இரவு தொழுகைகள், தான தர்மங்கள், ஏன் திங்கள், வியாழன் நோன்பு வைப்பது, இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பது, இது எல்லாம் தொடருதான்னு நம்ம செக் பண்ணணுங்க. தொடர்ந்துச்சுன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரமலானை ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தம். தொடரவில்லை என்றால், நம்மளுடைய ரமலான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்று கேள்விக்குறிதான். ஸோ ரமலான்ல மஸ்ஜிதுகள் ரொம்ப வளஞ்சிச்சு. குர்ஆன் ஓதப்பட்டது. ஃபுல் குர்ஆன முடிச்சாங்க. இரவு தொழுகைகள் அதிகமாக தொழப்பட்டுச்சு. இந்த ரமலானின் மட்டும் தானா இந்த ஈமான்? அதன் பிறகு இல்லையா? இதுதான் உண்மையான ஈமானா என்று நம்மளே கேட்டுக்கணுங்க. வஅபுத் ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். உங்களுக்கு மரணம் வரும் வரை உங்களுடைய இறைவனை வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஸோ ரமலான் காலத்துல மட்டும் அல்லங்க வொர்ஷிப். சீசன் நேரங்கள்ல மட்டும் பிசினஸ் பண்ற மாரி. மரணம் வரை அந்த வழிபாடு தொடரணும். சலஃபுகள்ல சிலர் சொல்லியிருக்கிறாங்க, ரமலானில் மட்டும் அல்லாஹ்வை அறிந்தவர்கள் மோசமான மக்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மள ரமதானி முஸ்லிம்களாக இல்லாமல் ரப்பானி முஸ்லிம்களாக இருக்கணும். ரமதானி முஸ்லிம்கள் என்றால் ரமலான்ல மட்டும் அல்லாஹ்வை வணங்குறது. ரப்பானி முஸ்லிம்கள் என்றால் ஏனைய 11 மாதங்களிலும் அல்லாஹ்வை வணங்குவது. ஏன்னா ரமலானில் இருக்கக்கூடிய ரப்பு தான் மற்ற காலங்களிலும் நமக்கு ரப்பாக இருக்கிறான். ஸோ வருஷம் முழுவதும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு ஆபிதாக நாம் இருக்க வேண்டும். ஸோ ஒரு முஃமினுடைய வணக்க வழிபாடுகளுக்கு, அமல்களுக்கு ஒரு டெட்லைனா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மரணம் மட்டும்தாங்க. ரமலான் கிடையாது. ரமலான் நம்மளுடைய டெட்லைனாக இருக்கக்கூடாது. அமல்கள முடிச்சு கொள்றதுக்கு. தூக்கி ஓரம் வச்சுறதுக்கு. ஸோ ஒரு நல்ல அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான ஒரு அடையாளம் தாங்க. அடுத்த நல்ல அமல் தொடரும் அதை தொடர்ந்து. ரமலானை தொடர்ந்து ஷவ்வால்ல 6 நோன்புகள் வைக்கணும். டெய்லி குர்ஆன் அட்லீஸ்ட் ஒரு ஜுஸ், ஒரு ஹிஸ்பு ஓதணும். 2 ரக்காயத்தாச்சும் தஹஜ்ஜுத் தொழணும். மன் ஸாம ரமதான சும்ம அத்பஅஹு சித்தன் மின் ஷவ்வாலின் கான கஸியாமித் தஹ்ரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ரவாஹுல் முஸ்லிம். ரமலானை தொடர்ந்து 6 நோன்புகள் யார் வைக்கிறாங்களோ, வருஷம் முழுவதும் அவங்க நோன்பு வச்சதாக ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. வலா தகூனு கல்லதி நகதத் கஸ்லஹா. அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய நூலை அவனே நெஞ்சிட்டு அதை தானே அதை தரித்து துண்டு துண்டாக ஆக்கிவிட்ட ஒரு பெண்மணியைப் போல நீங்கள் இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். கொஞ்சம் இபாதத்துகளாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அதை செய்ய வேண்டும். ரமலானுக்கு பிறகு ஒரேடியா அதிகமா செஞ்சுட்டு டோட்டலா ஒண்ணும் இல்லாம நம்ம ஆயிடக்கூடாது. டெய்லியும் ஒரு பேஜ் குர்ஆனு, ஒரு 2 ரக்காயத் எக்ஸ்ட்ரா நஃபில்கள் தொழுவது, கொஞ்சம் திக்ருகள் காலை, மாலை, திங்கள், வியாழன் நோன்பு, மாசத்துல 3 நாள் ஐயாமுல் பீத் நோன்பு. இது எல்லாமே நெக்ஸ்ட் ரமதானுக்கான பிரிப்பரேஷன்ங்க. ரமலான் உன்னை மாற்றியதா? உனக்கு தக்வாவை உருவாக்கியதா? அல்லது ரமலான் வந்துட்டு போயிடுச்சா என்பதுதாங்க நம்மளுடைய கேள்வி. நம்ம நினைவுக்கு வைக்க வேண்டியது ரமதான் ஒரு ட்ரெய்னிங் கேம்ப். வாழ்க்கை தான் ரியல் பேட்டில், உண்மையான போர். ரமலான் முடிந்து போனாலும் நம்மளுடைய ஈமான் முடிந்து விடக்கூடாது.